வணக்கம். இன்னைக்கு தமிழ் ரோபோட்டிக்ஸ் கிளப் சார்பா இன்னைக்கு நம்ம மாஸ்டர் டாக் ஈவெண்ட்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆளை நம்ம பத்தி பேச போறாரு. அது இல்லாம இந்த தமிழ் ரோபோட்டிக்ஸ் கிளப் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மெனி ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்குலாம் ப்ரொமோஷன் த எஜுகேஷன் ஆக்டிவிட்டிஸ் லைக் ரோபாட்டிக்ஸ், ட்ரோன் டெக்னாலஜிஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி தமிழ் ரோபோட்டிக்ஸ் கிளப் ஃப்ரீயாகவே 5,000 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்னால ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன் இல்லாதனால ஆன்லைன் மூலமாக இந்த எஜுகேஷன் பிளாட்ஃபார்மை வந்து நாங்கள் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதில் தமிழ் ரோபோட்டிக்ஸ் கிளப்பில் ஒன் ஆஃப் தி மிஷன் ஒரு ஈவெண்ட் லைக் மாஸ்டர் டாக்னு பேர். இந்த டாக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 எபிசோட் போயிடுச்சு. இது 3வது எபிசோட். லாஸ்ட் 2 எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ். ஐ திங்க் நல்ல ஒரு ரியல் மாஸ்டர்ஸ்ட நம்ம வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். இப்போ இந்த மாஸ்டர் டாக்கோட எய்ம் பார்த்தீங்கன்னா லேர்ன் ஃப்ரம் மாஸ்டர்ஸ். ஒரு மாஸ்டர்கிட்ட இருந்து நம்ம எல்லாம் என்னென்ன கற்றுக்கலாம் அதை பார்க்க போகிற ஈவெண்ட்டு தான் இந்த மாஸ்டர் டாக். சரிங்களா? இன்னைக்கு நம்ம ரியல் டாக் மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யங் ரிசர்ச் ஸ்காலர் ஆர் ராஜ்குமார் இஸ் வருங்கால. வணக்கம் சார். உங்களை நாங்கள் அழைக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். இவரை பற்றி சொல்றதுக்கு என்னுடைய இதை பற்றி உங்களை ராஜ்குமார் சாரை பற்றி பேசுறதுக்கு என்னுடைய பார்ட்னர் வந்திருக்காரு. அது இல்லாமல் அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். ரியல் அமேசிங் பர்சன். வணக்கம் பாலாஜி. வணக்கம் பாலாஜி. வெரி குட் ஈவினிங். ஓகே, இன்னைக்கு இந்த மாஸ்டர் டாக்ல நிறைய விஷயம் பார்க்க போறோம். அவரை பற்றின ஃபுல் ப்ரொஃபைல் பார்க்க போகிறோம். அவரோட நிறைய இன்புட்ஸ் எடுக்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு இதனால கண்டிப்பாக நீங்கள் டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த தமிழ் ரோபோட்டிக்ஸ் கிளப் அடுத்த மூமெண்ட்டாக போயிட்டுருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அவரோட வார்த்தைகளுக்காக நாங்கள் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இது யூசேஜாக இருக்கும். வணக்கம். தேங்க்யூ பாலாஜி. ஸோ வெரி குட் ஈவினிங் ஆல். எல்லாரும் சேஃபாக நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இது வந்து தமிழ் ரோபோட்டிக்ஸ் கிளப் மற்றும் அசிமோ குளோபல் டெக்னாலஜிஸ் 2 பேரும் ப்ரெசென்ட் பண்ணுற மாஸ்டர் டாக் சீரீஸ். ஸோ இந்த ப்ரோக்ராமோட விஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு பிரிங் அவுட் ஆல் த எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ். ஸோ அதுவும் வந்து எந்த ஒரு காலேஜ் அஸ் வெல் ஸ்கூல்ஸில் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் அப்கமிங் டெக்னாலஜிஸ் 21st century ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். ஸோ லைக் ரோபோட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி, 3D printing, aircraft, drones, and data science, so virtual reality. So in the matter all subjects, so where people or students have no scope of learning through this COVID-19, so we are bringing a platform to you. So either vandu naanga ella experts you, we have scheduled weekly one person who has already expertise in this. Idu namakku oru pudu subject ah irukla, but who has already achieved a lot in that particular profession, in particular field. We have invited them for their valuable time to share their experience and to share their knowledge with us. So best learning vandu through interactive session da. So today இன்னைக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஆல்ரெடி வந்து 2 செஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து today's session is all about artificial intelligence. So you know that this field is going to be the future. Next 10 years, next decadeல பார்த்தீங்கன்னா எந்த ஃபீல்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், where there will be a scope of engineering, in terms of technology, in terms of employment, in terms of development. Elam pathina artificial intelligence is one of the most important domain that we have to focus on in the industrial as well as the education sector. So today we have such an elegant person with us today. So I welcome Mr. Rajkumar sir from SRM University. Is our renowned professor. Sir, thank you so much for your time. I welcome you. Thank you. Our pati Sulna, we have so much of information to share about sir. So I'm having only a few minutes to welcome him. So he is a renowned writer, a speaker, mentor, and faculty member from SRM University. Currently, he is working with the SRM University. Apart from that, if you wanted to talk about his achievement and awards and recognition and all, yes, he has achieved a lot.
So he has been honorary posted in Vice President of International Association of Sports and ICT. He has also served as Vice President of Tamil Nadu Water Sports and Kayak Association, and he is also Executive Member of Institute of Engineering and Technology UK, Chennai Network, and he is also Editorial Committee member of Malayalam Manorama Yearbook. And he has authored and co-authored almost 3 books. So now one is India 2030, it's published in 2019, and Malayalam Manorama Yearbook 2020, and Blood Group and Leadership, it's going to be published in 2021. So I would like to talk about his awards, which is very inspiring. He's been awarded for Innovator of the Year by CII in 2009. And he's also been awarded for Youth Icon Award by Gandhi World Foundation. And he is an inspiring author of India 2018 by Indian Awards, and visionary for youth development from Curtin University, Dubai, UAE. Okay. So yes, sir, I'm very, very glad to invite you for our show. So thank you so much for accepting our invite. இன்னைக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் as well as உங்களோட டொமைன் நாலேஜ் நம்மளோட ஃபாலோவர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம், சார். ஓவர் டு யூ. த ஷோ இஸ் yours. We welcome Mr. Rajkumar on behalf of Tamil Robotics Club and Asimo Global Technologies and AIG Technologies. Thank you, sir. The show is yours. Thank you, Balaji. Thank you for your introduction. And it is only because of society we are doing everything. So, and the follower of Dr. APJ Abdul Kalam. Tomorrow is our APJ Abdul Kalam 5th Remembrance Day. So everything goes to him. Actually, all the youngsters are really we are very proud of his achievements. So அவருடைய ஆம்பிஷன் ஒவ்வொன்றா நம்ம வந்து பண்றதுதான் என்னுடைய குறிக்கோள். கண்டிப்பா சார். Yes. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் ஆல்ரெடி ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடியே நிறைய சொல்லியிருக்காரு. 2020க்கு அப்புறம் வந்து இஸ் லைஃப்ல வந்து மறக்க முடியாத ஒரு இதுவாக மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு, இதுல இருந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ரிசர்ச் இதுல இருந்து ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம அதே ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி போனீங்கன்னா, ஒரு 40 இயர்ஸ் முன்னாடி வந்து கம்ப்யூட்டர், அப்புறம் வந்து மொபைல் போன், இந்த மாதிரி 2 விஷயமும் நம்ம இல்லாம இருந்திருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர், அந்த மொபைல் போன் இல்லாத ஃபீல்டே கிடையாது. ஸோ எல்லா இடத்துலயுமே அது வந்து பரவிடுச்சு. ஸோ அதே மாதிரிதான் இன்னொரு ரொம்ப வெயிட் பண்ண தேவையில்லை. இன்னொரு 10 இயர்ஸ்ல வந்து இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர், மொபைல் எப்படி இருக்கும், அதே சேம் போர்ஷனுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கண்டிப்பா வந்துடும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும். நான் சொல்றது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் மட்டும் கிடையாது. ஒரு டாக்டர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ், ஈவன் பயோடெக்னாலஜி இன்ஜினியர்ஸ், ஸோ எல்லாருமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்காக ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். நல்ல ஐடியா சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, எப்படி வந்து அதை லேர்ன் பண்ணிக்கலாம்? ஐ மீன், எனக்கு சுத்தமாக நாலேஜே இல்லை, ஆனால் நான் கற்றுக்கணும். அதோடைய எப்படி வந்து சிம்பிளாக லேர்ன் பண்ணி நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எக்ஸ்பர்ட் ஆகணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். கண்டிப்பாங்க. இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு மெயினான விஷயம் வந்து டேட்டா இல்லைன்னா இன்னைக்கு எதுவுமே இல்லை. COVID-19ல பாத்தீங்கன்னா டெய்லி டேட்டா வந்து கம்ப்யூட்டர்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க நியூஸ்ல. ஸோ நியூஸ்ல பாக்குற எல்லா விஷயமே டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வந்து கம்ப்ளீட்டா டேட்டாவை பேஸ் பண்ணி தான். ஸோ எந்த அளவுக்கு வந்து டேட்டா வந்து அதிகமாயிட்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா, பர் இயர் டேட்டா வந்து 5 டைம்ஸ் அதிகமாயிட்டு வருது. ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து இருக்கிற டேட்டா வந்து 5 டைம்ஸ் அதிகமா வருது. அதுக்கேற்ற மாதிரி மெமரி, அதுக்கேற்ற மாதிரி சர்வர்ஸ், அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட்வேர்ஸ், அதுக்கேற்ற மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங் ஸ்டோரேஜ் எல்லாமே அதிகமாயிட்டு வருது. ஸோ இந்த டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவை. ஏன்னா நம்ம எல்லா டேட்டாவையும் வந்து ஒரு மேனுவலா ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதுக்குரிய கிளாசிபிகேஷனா இருந்தாலும் சரி, அதுக்குரிய டெக்னிக்கலான விஷயம், நம்ம அந்த டேட்டால இருந்து என்ன நாலேஜ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம், நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கோவிட் சுச்சுவேஷன் எடுத்துட்டீங்கன்னா, ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்டிவ் வந்து கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டேட்டாவை வச்சு ப்ராசஸ் பண்ணதுதான். இதை நான் மேனுவலா வந்து ஒவ்வொரு பிளட் குரூப்பை வச்சு நம்ம வந்து இத்தனை பேருக்கு வந்து இவ்வளவு கோவிட் இருக்கு, இத்தனை பேருக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்க முடியாது. பட் ஏஐ மூலமா அதோடைய ட்ரெண்டிங்கு பிளஸ் அதோடைய கிளாசிக், அதோடைய நேச்சர் ஆஃப் டேட்டா வந்து நம்ம ஈஸியா வந்து அதை வந்து எடுத்துடலாம்.
ஸோ அதை எடுத்துட்டு அது மூலமா வந்து நம்ம ஒரு நாலேஜ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படி கத்துக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் தான், ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் தான் இதோடைய பேசிக்கே. மேத்தமெட்டிக்ஸ் இல்லைன்னா எதுவுமே முடியாது. இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் பிளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான, இது வந்து இந்த ஃபீல்டு வந்து முக்கியமா நாலேஜ் வேணும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ். அதாவது ஒரு சாம்பிள் டேட்டா எப்படி எடுப்போம், அந்த டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ணுவோம், அதை எப்படி வந்து கிளீனிங் பண்ணுவோம், அந்த கிளீனிங் பண்ண டேட்டா வந்து எதுக்கு என்னென்ன பர்பஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ணலாமா, இல்லை வந்து நார்மலா வந்து கிளஸ்டரிங் யூஸ் பண்ணலாமா. ஸோ அந்த மாதிரி வந்து இது ஒரு நார்மலா டே டு டே லைஃப்ல நம்ம டெய்லி நடக்கிற விஷயத்தையே வந்து டேட்டா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தனியா செப்பரேட் கோர்சஸ் வந்து இப்ப நாளையே ஆன்லைன்ல நிறைய இருக்கு. பிளஸ் நிறைய காலேஜஸ் வந்து ஈவன் எஸ்ஆர்எம்ல இருந்து நிறைய காலேஜஸ் வந்து பிடெக் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே ப்ரொவைட் பண்றாங்க. அது இல்லாம நீங்க இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி வந்து நீங்க வந்து பிடெக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு பிஜி கூட நீங்க அதுல போகலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் டொமைன் இல்லை அப்படின்னா ஆன்லைன்ல கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு, அப்படின்னு நீங்க வந்து படிக்கலாம். இதான் நாலேஜ் அப்டேஷனுக்காக. ஓகே சார், வெரி தேங்க்யூ. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஐ வாண்ட் டுனா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ஒரு பெரிய டெக்னாலஜி தான் பார்க்குறாங்க, ரைட்டுங்களா? ஆனால் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டூலாக தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுகிறேன். அதில் வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சோ மெனி டூல்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது இன்புட் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்டெலிஜென்ட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியாது, மிஷின் லேர்னிங், டேட்டா, அதை நீங்கள் டீட்டெயிலாக சொன்னா நான் சொல்லுவேன். நீங்க நினைக்கிறது தப்பே கிடையாது. ஒரு டூல் மட்டும்தான், அது ஒரு டெக்னாலஜி கிடையாது, அது ஒரு டூல் மட்டும்தான். அது ஒரு பெரிய பூதகரமான விஷயம் ஒன்றும் கிடையாது. அது வந்து நம்ம ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம வந்து வேண்டிய பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணாமையும் இருக்கலாம், பட் யூஸ் பண்ணாமல் இருந்தா டைம் வந்து அதிகமாகும். ஸோ டைமை வந்து கம்மி பண்றதுக்காக மட்டும்தான் வந்து ஏஐ உடைய அல்காரிதம் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். டேட்டா ப்ராசஸிங் பண்றதுக்கும் சரி, அந்த டேட்டாவை வந்து ஈஸியா வந்து நம்மளுடைய நாலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொண்டு வர்றதுக்கும், அதை வச்சு நம்ம அடுத்த டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து டைம் ப்ராசஸை வந்து கம்மி பண்றதுக்காக மட்டும்தான் வந்து ஏஐ வந்து யூஸ் பண்றோம். பிளஸ் மெமரி. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து ரொம்ப நம்ம ஏஐ யூஸ் பண்றதுக்கான முக்கியமான விஷயம். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு டூல். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து தனியா வந்து இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு இன்டெலிஜென்ஸ் கிடையாது. நாம தான் ஒவ்வொரு விஷயமா கொடுத்து ட்ரைன் பண்ணணும் அது. ஃபார் எக்ஸாம்பிள், இவர் வந்து சைனீஸ், இவர் வந்து இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் கட்ல இருந்து நாம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஓவர் த பீரியட்ல. ஆனா அங்க ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரத்துக்கு வந்து சைனீஸ் ஃபேஸ் வந்து வட்டமா இருக்கும், இந்தியனுடைய ஃபேஸ் வந்து நிறைய ஷேப்ல இருக்கும், அவருடைய கண் இந்த மாதிரி இருக்கும், ஆனா சைனீஸுடைய கண்ணு சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்த நம்ம சொல்லதான் வந்து அது ட்ரைன் ஆகும். ஸோ ஒரு சின்ன ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைக்கு நம்ம எப்படி சொல்லி தரோமோ அதே மாதிரிதான் ஏஐ உடைய விஷயமும். ஸோ அதுக்கு வந்து 2 விஷயம் இருக்கு ஏஐல. ஒன்னு வந்து ஸ்ட்ராங் ஏஐ, இன்னொன்னு வந்து வீக் ஏஐன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங் ஏஐன்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி நமக்கு ஈக்குவலான ஒரு ஹியூமன் ஈக்குவலான இன்டெலிஜென்ஸ். அதாவது நம்ம செய்யற வேலை எல்லாமே செய்யணும். படம் வரையணுமா படம் வரையணும், நீங்க கார் ஓட்டிட்டு போகணுமா கார் ஓட்டிட்டு போயிட்டு வரணும், அதே வந்து ஒரு போன் கால் பண்ணுமா போன் கால் பண்ணும். இது வந்து ஸ்ட்ராங் ஏஐ. ஆனா ஸ்ட்ராங் ஏஐ வந்து எங்கேயுமே இதுவரையும் கண்டுபிடிக்கப்படல. இதுவரையும் இருக்கிற எல்லா ஏஐயுமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுமே வீக் ஏஐ தான். அது ஏதாவது ஒரு டாஸ்க் மட்டும் கரெக்டா பண்ணும். படம் வரையணுமா படம் மட்டும் வரையணும், வேற எதுவும் அதுக்கு தெரியாது. இதே கார் ஓட்டணுமா கார் மட்டும் ஓட்டும், ஆனா வேற எதுவும் அதுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து வீக் ஏஐ வந்து சேர்ந்தது. ஸோ வீக் ஏஐ தான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஏஐ மாத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம், நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய டேட்டா வச்சு ப்ராசஸ் பண்ணி அவங்க தனியா அல்காரிதம் டெவலப் பண்ணி ஸ்ட்ராங் வீக் ஏஐ எல்லாம் ஸ்ட்ராங் ஏஐ மாத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல பதில் சார், நல்லா தெளிவா சொன்னீங்க. இப்போ பாத்தீங்கன்னா 2 இன்டெலிஜென்ஸ்ல எனக்கு நான் வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் இன்டெலிஜென்ஸுக்கும் சூப்பர் இன்டெலிஜென்ஸுக்கும் இதை நீங்க டிஃபர் பண்ணுங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, சூப்பர் இன்டெலிஜென்ஸா நான் ஒரு ரோபோட் பண்ணணும். ஐ திங்க் அதுக்கு எப்படி நீங்க வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? எனக்கு நாமளே ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் தான். சோ நீங்க சொல்லுங்க.
உங்க அது ஆன்சர் சொல்லுங்க. சூப்பர் ஏன்னா இன்டெலிஜென்ஸ் நிறைய அப்படின்னு பேருக்கு அது தெரியாது. அது கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்ல அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து அசஸ்மெண்ட் பண்றாங்க. அந்த அசஸ்மெண்ட் வந்து வாட் இஸ் அசஸ்மெண்ட்? அந்த சூப்பர் இன்டெலிஜென்ட்னு சொல்லி நீங்க சொல்றீங்கல்ல, அந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ்க்கு அவங்க அசஸ்மெண்ட் பாராமீட்டர் என்ன பாஸ் பண்றாங்க? அந்த பாராமீட்டரை பொறுத்து தான் சூப்பர் இன்டெலிஜென்ட்டா இல்லையான்னு சொல்லி நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன அப்போ 1950ஸ்ல 1940 டு 50ஸ்ல பாத்தீங்கன்னா டூரிங் மிஷின் சொல்லி ஒரு இது டெஸ்ட் பண்ணாங்க. டூரிங் மிஷின் பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், ஏ என்ற ரூம்ல கம்ப்யூட்டர் இருக்கும், பி என்ற ரூம்ல வந்து ஹியூமன் பீயிங் இருப்பாங்க. சோ ஒரு சி என்ற ரூம்ல வந்து அந்த ஏல இருக்கிறவங்க பி இருக்கிறவங்க யாருன்னு சொல்லி தெரியாத ஒருத்தர் சில இருப்பாரு. சோ இவர் வந்து ஒரு சாட் பண்ணணும். சாட் பண்ணி ஏல இருக்கிற மேபி கம்ப்யூட்டரா இருக்கலாம், இல்ல ஹியூமனா இருக்கலாம். பில இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரா இருக்கலாம், இல்ல அது வந்து ஹியூமனா இருக்கலாம். பட் ஆனா சில இருக்கிறவங்களுக்கு என்னன்னு தெரியாது. இவர் வந்து அந்த ஏல இருக்கிற பில இருக்கிற சாட் பண்ணி இந்த சில இருக்கிற வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லணும். ஓகே, இந்த ஏல இருக்கிற வந்து ஹியூமன், இந்த பில இருக்கிற வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி ராங்கா கெஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய சக்சஸ் சொல்லி சொல்லியிருக்காரு டியூரிங் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட். இது நான் சொல்றது வந்து 1940 50ஸ்லயே. சோ அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அச்சீவ் பண்ணிட்டு வரோம். ஆனா பாராமீட்டர் வழியா பார்க்கும்போது அது வந்து ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு வீக் ஏஐல தான் வரும். சூப்பர் இன்டெலிஜென்ட்னு சொல்லி இதுவரை எதுவுமே கண்டுபிடிக்கப்படல. சூப்பர் கம்ப்யூட்டர் வேணா கண்டுபிடிச்சிருக்காங்க தவிர இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெமரி. பட் சூப்பர் இன்டெலிஜென்ட்னா கண்டிப்பா அது வந்து ஹியூமன் பீயிங் தான் வந்து வரும். கண்டிப்பா சார். அது ஆக்சுவலா சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு வேர்டுக்காக தான் நான் வந்து ஒரு ஆர்டிகல் படிச்சதுனால தான் அந்த சந்தேகத்தை நான் கேட்டுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த ஏஜ்ல இருந்து நம்ம டீச் பண்ணா சூட்டபிளா இருக்கும்? லைக் ஸ்கூல்ல இருந்து எந்த ஏஜ்ல இருந்து பண்ணா இது வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும்? ஐ மீன் என்ன பொறுத்தவரையும் உங்களுக்கு மேக்ஸ் எப்ப நம்ம சொல்லித்தர ஆரம்பிக்கிறோமோ அந்த மேக்ஸ் சொல்லித்தர ஆரம்பிக்கிறதுல இருந்து அவங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் வந்து சொல்லி தரணும். சோ என்னை பொறுத்தவரையும் வந்து ஒரு மேக்ஸ்ல எப்படி டேபிள்ஸ் அவங்க வந்து படிக்கிறாங்களோ அந்த டேபிள்ஸ் படிக்கிற டைம்லயே வந்து அவங்க வந்து ப்ரோக்ராமிங்ல இருக்கிற லாஜிக்ஸ் வந்து படிக்கணும். சோ அப்பதான் வந்து ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து ப்ரோக்ராம் தான். ஒரு ப்ரோக்ராம ஃபர்ஸ்ட் படிச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து வரிசையா ஒவ்வொன்னா படிச்சிடலாம். சோ அப்ப இருந்தே என்னை பொறுத்தவரையும் ஒரு ரைம்ஸ் அந்த மாதிரி வந்து படிக்கிற சின்ன குழந்தைங்கள ரைம்ஸ் எல்லாம் பார்ப்பாங்கல்ல. சோ அந்த ஸ்டேஜ்லயே வந்து நம்ம வந்து ஐ மீன் சி ப்ரோக்ராம் உடைய இதெல்லாம் கூட ரைம்ஸா கூட மாத்தி கூட கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். சோ அவங்க வந்து ஹெடர் ஃபைல்ஸ் எல்லாம் அந்த ரைம்ஸ்லயே வர்ற மாதிரி கூட வந்து டிசைன் பண்ணலாம் இன் ஃபியூச்சர்ல. ஏன்னா அவ்வளவு நீட் இருக்கு. இது வந்து நாட் ஓன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் மட்டும் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட் ஆளுக்குமே வந்து இந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமா இப்ப பாத்தீங்கன்னா வேக்சினேஷன் டெஸ்டிங் பிளஸ் வேக்சினேஷன் ஐடென்டிஃபிகே அதாவது அந்த இன்வென்ஷன் ப்ராசஸ்ல வந்து ஏஐ உடைய ரோல் பெருசா ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கு. சோ அதோடைய டெஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்து யூஸ் பண்ற அல்காரிதம்ல இருந்து எப்படி வந்து அவங்களுடைய டைமை வந்து குயிக்கான டைம்ல வந்து வேக்சினேஷன் வந்து பண்ணி மல்டிபிள் சாம்பிள்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பண்ணி அதோட ரிசல்ட் எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்றத வந்து டேட்டா ப்ராசஸிங் வந்து ஏஐல நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் பயோடெக்னாலஜி ஃபீல்டுக்கும் ரொம்ப திக்கான ஒரு பாண்ட் வந்து வந்துருச்சு இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல. ஸோ டொமைன் பேஸ்டு கிடையாது, எல்லாருமே வந்து ஏஐ வந்து படிக்கலாம். அவங்க மேக்ஸ் படிக்கிற ஸ்டார்ட் பண்ற டைம்ல இருந்து ஏஐயும் ஒரு அடிஷ்னலா வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நம்ம வந்து டீச் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லைங்களா சார்? கரெக்ட்டுங்களா? கண்டிப்பாங்க. அது டீச்சருடைய கேப்பபிலிட்டி, டீச்சருடைய மோட்டிவேஷன் ஃபேக்டரை பொறுத்து. இது டீச்சர் உண்மையிலேயே நல்லா மோட்டிவேட் ஆயிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு ஈக்குவலா கண்டிப்பா அந்த டைம்ல கத்துக்குவாங்க. இது வந்து இந்தியாவில பாசிபிளா சார்? நம்ம ஸ்கூல்ல வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இது பாசிபிலிட்டி வந்திருக்குங்க. இப்போ இருக்கிற சிலபஸ்ல பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஏஐ உடைய அல்காரிதம் ஐ மீன் ஏஐ உடைய பேசிக் ஏஐ உடைய இன்ஃபர்மேஷன்லாம் 10th ஸ்டாண்டர்ட்லயே வந்து சிபிஎஸ்சில கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இருக்கிற இதுல ஐ மீன் புதிய ஐ மீன் ஆஃப்டர் த மாடுலேஷன் ஐ மீன் கொஞ்சம் இப்போ சீர்திருத்தப்பட்ட கல்வி முறையில பாத்தீங்கன்னா அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க சிபிஎஸ்சில. ஓகே சார். அடுத்தது நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நெக்ஸ்ட் ரிவால்யூஷன் வந்து இந்தியாவில் எப்படி இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஃபேக்டரிஸ்ல ஜெர்மன்லாம் ஏஐக்கு போயிட்டாங்க. 4.0 5.0 போயிட்டு இருக்கு. இந்தியாவில் அது எந்த லெவல்ல சார் இருக்கு? இது வந்து அந்த மாதிரி இப்போ இந்தியா அப்புறம் வந்து ஸ்ரீலங்கா அந்த மாதிரி வந்து பவுண்டரிஸ் எப்பவுமே வந்து நம்ம இன்டர்நெட்டை யூஸ் பண்ண போது வந்து நம்ம அந்த பவுண்டரிஸை தாண்டிட்டோம். இன்டர்நெட் யூஸ் பண்ற
பாத்தீங்கன்னா இங்கேயும் அதே ஸ்பீட்ல தான் யூஸ் ஆகுது, அதே ஸ்பீட்ல தான் வந்து அமெரிக்காலையும் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம அங்க டேட்டா ப்ராசஸ் பண்றது நம்ம இங்க ஒர்க் பண்ணலாம், ரியல் டைம்ல 2 பேருமே கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்தியான்னு சொல்லி செப்பரேட்டா வந்து இந்த நேஷனல் பவுண்டரிஸ் வச்சு நம்ம வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டிவைட் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே வந்து ஆட்டோமேஷன் ஆயிருச்சு, எல்லாமே வந்து ரிமோட்லயே ஒர்க் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்தவரையும் வேர்ல்டு தான் வந்து நம்ம வந்து இதுக்கு ஒரு இதா எடுத்துக்கணும், ஃபேக்டரா எடுத்துக்கணும். ஸோ இந்தியா உலகத்துல வந்து எந்த மூலையில வந்தாலுமே அது இந்தியாலையும் வந்துடும். அது இந்தியால வர்றதா இருந்தா வேற எந்த மூலைக்கும் அது போயிடும். ஸோ அப்படின்ற மாதிரி தேர் இஸ் நோ பவுண்டரி ஃபார் ஏஐ. மேபி இம்ப்ளிமெண்டேஷன்ல சில பாலிசி மேக்கிங்ல வேணா சில லாகிங் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யுஏஇ, அதாவது யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ்ல வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தனியா மினிஸ்ட்ரி வந்து வச்சிருக்காங்க. இப்ப நமக்கு எப்படி வந்து கம்யூனிகேஷன் மினிஸ்டர், ஐடி மினிஸ்டர் தனித்தனியா இருக்காங்களோ, ஆனா அதே மாதிரி வந்து யுஏஇல வந்து தனியா ஏஐக்கு தனியா மினிஸ்டர் வந்து போட்டிருக்காங்க. சில காலேஜஸ் வந்து ஏஐக்கு தனியா டிபார்ட்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலே சில காலேஜஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டு காலேஜஸ் பொறுத்தவரையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஆனா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி தனியாவே ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய காலேஜ்ல இப்ப புதுசா ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி டிகிரி கோர்சஸ்லாம் வந்து பிடெக் இன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி தனியா ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. அது வந்து கம்பேர் பண்ணும்போது வேர்ல்டுக்கு ஈக்குவலா தான் நம்ம வந்து டெவலப் ஆயிட்டு வரோம். ஓகே சார், இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்லிங்க வேர்ல்டு லெவலில் தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேன் பவர் வந்து பார்த்தீங்கன்னா வெரி லார்ஜர். ஆனால் இப்போ இருக்கிற இந்த இன்டெலிஜென்ட்டை நம்ம யூஸ் பண்ணோன்னா ஜாப் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ மேன் பவர் கம்மியாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிடும். சரிங்களா? ஸோ உங்களோட ஒப்பீனியன் வந்து இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? எல்லாருமே கொஸ்டினாக கேட்பாங்க, இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்யூஷனாக கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கரெக்டாக சொல்லுங்கள் சார். கண்டிப்பா. இப்போ நம்ம பொறுத்தவரையும் ஸ்கில் தான் வந்து லேக்ல இருக்குங்க. எல்லாருக்குமே வந்து சேம் ஸ்கில் வந்து இருக்கிறது இல்ல. ஒவ்வொருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஜிமெயில் ஐடி வச்சிருப்பாங்க, ஆனா எல்லாருக்கும் கிட்டப்ல வந்து ஐடி இருக்காது. யாருமே வந்து ப்ரோக்ராமிங் வந்து அந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் வந்து ஸ்கில் செட்டை பொறுத்தவரையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய தேவை. அது நோ டவுட் ஆன் தட். ஏஐயும் வந்து அதாவது படிச்சவங்க ஏஐ கண்டிப்பா வந்து அதையும் ஒரு ஃபேக்டரா நினைச்சு படிக்கணும் அப்படின்றதுதான் வந்து ஒரு ரெக்வஸ்ட். இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்றது வந்து ஏஐ எங்க வந்து அதிகமாச்சுன்னா நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துரும் அப்படின்ற ஒரு த்ரெட் வந்து ரொம்ப நாளாவே இருக்கு. அதுக்கு மெயினான காரணம் பாத்தீங்கன்னா, ஒரு நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஒரு 10 பேர் செய்யற வேலையை வந்து ஏஐ ஒரு ரோபோட்டோ ஒரு பெரிய மிஷினரிஸோ வந்துச்சு அப்படின்னா அதே வந்து 100 பேர் செய்ய வேண்டிய வேலையை அது செஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேட்டட் பேக்கிங், அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து அதே வாட் எவர் த ப்ராசஸ், அது சிஎன்சியா இருக்கலாம், வாட் எவர் த ப்ராசஸ். ஆனா இந்த இடத்துல வந்து முக்கியமா டிசிஷன் மேக்கிங் யார் எடுக்கணும், யாருக்கு இந்த அவேர்னஸ் வரணும் அப்படின்னா அந்த கம்பெனியுடைய ஓனர்ஸ்க்கு, அந்த ஃபேக்டரியுடைய ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ்க்கு. ஏன் அப்படின்னா அவங்க கம்பெனில வேலை செய்யற எல்லாருமே வந்து இதுல வந்து ஹியூமன் டச் இருக்கணும். ஒரு ப்ராடக்டை ஜஸ்ட் பண்ணிட்டு அதை மார்க்கெட் பண்ணிட்டு அதுல லாபம் வந்துடும் சொல்லி நினைக்க கூடாது. அந்த உண்மையான லாபம் வந்து மிஞ்சி போனா ஒரு 1 month இல்ல 2 months வரும். அதுக்கப்புறமா வந்து அதோடைய மார்க்கெட் எப்படி போகும்னா யாரோ அந்த யூசருடைய சாட்டிஸ்பாக்சன் தான் வந்து யூசருடைய அவங்க அந்த மார்க்கெட்டை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்களோ அந்த உண்மையிலேயே அந்த ப்ராடக்ட் மேல அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஒப்பீனியனை பொறுத்தா வந்து அந்த ப்ராடக்ட் அடுத்து வாங்குவாங்களோ வாங்க மாட்டாங்களோ. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஒரு 10 பேரை எம்ப்ளாய்மெண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல வந்து அவங்க அந்த 10 பேரை வேலையில இருந்து எடுத்துட்டு ஒரு ஆட்டோமேஷன் மிஷின் போடுறது வந்து ஒரு தப்பான முடிவு. அது ஒரு கம்பெனியுடைய பேட் நேம் பெருசா வந்து அது பாதிக்கும். கம்பெனியுடைய கண்டிப்பா பேட் நேம் வாங்கி தரும். அந்த மாதிரி டைம்ல தே கேன் கோ ஃபார் அதர் ஆப்ஷன். அந்த கம்பெனியை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்டா பண்ணாம லோன் எதனா வாங்கி, ஏன்னா கண்டிப்பா வருமானம் வரப்போகுது, அவங்க ஆட்டோமேஷன் பண்ண போறாங்க, கண்டிப்பா வருமானம் வரப்போகுது, தேர் இஸ் நோ டவுட் ஆன் தட். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானோட இந்த 10 பேரை வேலையிலிருந்து எடுக்காம எக்ஸ்ட்ரா வர்ற இன்கம்ல இருந்தோ இல்ல வந்து அவங்க தனியா ஒரு ரிஸ்க் எடுத்து லோன் போட்டோ அந்த ஆட்டோமேஷன் மிஷினை வாங்கி 2 கம்பெனியா ரன் பண்ணலாம். ஒன்னு வந்து ஃபுல்லி மேனுவல் கம்பெனி, ஒன்னு வந்து ஆட்டோமேஷன் கம்பெனி. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து தேவையான ப்ராடக்ட்டை போய் சேர்ந்துருது. பிளஸ் அவங்களுடைய கம்பெனியுடைய ஸ்ட்ரென்த்தும் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் கிடையாது.
ஸோ அதனால எப்பவுமே வந்து அவங்களுடைய குட் நேம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இது வந்து என்ன எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ஹியூமன் வேல்யூஸ் வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் தரணும். அவங்களுக்கு வந்து ஸ்கில் செட் கம்மியா இருந்தா ஸ்கில் செட் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். பிளஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கம்பெனிஸ் பார்க்குறோம். டிவிஎஸ், ஹூண்டாய் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் பார்க்குறோம். அந்த ஹூண்டாய் அதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வந்த கம்பெனிஸ். ஆனா இங்க இருக்கிற டிவிஎஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்பகமான கம்பெனி. யாருமே அவ்வளவு சீக்கிரம் வந்து வெளில போக மாட்டாங்க. அங்க உள்ள போனவங்கன்னா கேண்டீன்ல இருந்து ₹1 தான் கேண்டீனுடைய காஸ்ட். ஸோ அப்படின்னும் போது நிறைய அவங்களுடைய எம்ப்ளாயியுடைய பசங்க எல்லாம் வந்து படிக்க வைப்பாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு என்னதான் ஆட்டோமேஷன் ஆனாலுமே அந்த எம்ப்ளாயிஸ்க்குரிய மதிப்பும் மரியாதையும் பிளஸ் வந்து அவங்களுடைய வேல்யூவை மதிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவருடைய ப்ராடக்ட்ஸ் உடைய வேல்யூவும் சரி, குட் நேமும் சரி, ரெப்புடேஷன் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஸோ ஏஐ கண்டிப்பா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா தே கேன் கோ ஃபார் எக்ஸ்பேண்டிங் தட். அப்போ ரீப்ளேஸ் பண்ணாம எக்ஸ்பேண்ட் பண்றதுல வந்து அவங்க தே கேன் கோ ஃபார் ப்ராசஸ். உங்க நல்ல சூப்பர் பாயிண்ட் சார். இட்ஸ் a great பாயிண்ட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சிட்டோம், இப்போ ஜாப் பேசிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% மேலே வந்து யங்கஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா? கரெக்டாக எக்ஸாக்டாக புள்ளி விவரம் அதான் சொல்லுது. இந்த யங்கஸ்டிக்ஸ் எல்லாமே டு சேஞ்ச் த இந்தியா. அதுக்கு இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு படித்தா எப்படி வந்து மோர் ஜாப், ஐ மீன் எல்லாருமே வந்து ஆர்டிஃபிஷியல் சயின்டிஸ்ட் ஆகணும், நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் ஆகணும், இது எப்படி வந்து இன்னும் ஒரு 5 இயர்ஸுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றத வந்து நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வர என்ஜினியர்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது என்னோட கருத்து. உங்கள் கருத்தை நீங்கள் கொஞ்சம் பதிவு பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய திறமை, அவங்களுடைய ஈடுபாடு இதை பொறுத்துதான் அவங்க வந்து அவங்க ஹையர் ஸ்டடீஸ் வந்து சூஸ் பண்ணணும். கம்பல்சரி அவங்க ஏஐ படிச்சா மட்டும்தான் வேலை அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. அதுக்கு தனியா ஒரு வேலைன்னு பார்த்தோன்னா ஒரு ஆர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஈவன் அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் வந்து மீடியா, அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியில வந்து ஒர்க் இருக்கு. ஏஐ மட்டும்தான் ஒர்க் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். பட் எல்லா விஷயமும் எல்லா ஒர்க்குமே கொஞ்சம் ஸ்மார்ட் ஆகணும்னா ஏஐ வந்து யூஸ் பண்ணணும். அதுதான் அவங்களுடைய விஷயம். அவன் எந்த ஒரு வேலையுமா இருந்தாலுமே சரி, நம்ம வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்னஸ் அதுல சேர்க்கணும் அப்படின்னா அதுல வந்து ஏஐ வந்து சேர்க்கலாம் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து. செகண்ட் வந்து அவங்களுடைய ஃபீல்டு வந்து மாறி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு ஃபீல்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஷன் டெக்னாலஜி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஏஐ படிக்கலாம். எங்க ஏஐ படிக்கலாம்னா அவங்களுடைய இண்டஸ்ட்ரியை வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்றதுக்கு அவங்க ஏஐ படிக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க வந்து கம்ப்ளீட்டா ஏஐ படிச்சு நான் வந்து பேங்கிங் வந்து வேலை போறேன், பேங்கிங் செக்டர்ஸ்க்கு வந்து நான் வந்து டேட்டா ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்க வந்து மாறக்கூடாது. வாட் எவர், இப்போ டாக்டர் கூட ஏஐ படிக்கலாம். டாக்டர் ஏஐ படிச்சாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளீனா வந்து அவங்களுடைய அனலிட்டிக்கல் விஷயமா இருந்தாலும் சரி, அவங்களுடைய பேஷன்ஸ் பர்செப்ஷன் எல்லாமே வந்து கரெக்டா வந்து அவங்க வந்து பண்ணலாம். ஸோ அவங்க இருக்கிற ஃபீல்ட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் பண்றதுக்கு வேணா ஏஐ படிக்கலாமே தவிர மற்றபடி சின்ன +2 முடிச்சுட்டு அவங்க வந்து பேசிக்ல இருந்து ஏஐ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார், உங்க நல்ல பதில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜாபுக்கு வந்துட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்ல வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு சரிங்களா? இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ இருக்கிற நம்ம லைஃப்ல நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கு. எக்ஸாக்டா இந்த கோவிட் சுச்சுவேஷனுக்கும் நிறைய மாறி இருக்கு. இதோட இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம லைஃப் எப்படிலாம் மாத்திக்கிட்டு இருக்கு, எப்படிலாம் மாற்ற போறோம், எப்படிலாம் இருக்க போகுது சரிங்களா? இதெல்லாம் எப்படி மாற போகுதுன்றத ஒரு ஷார்ட் ஆன்சரா நீங்க பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் உடைய யுகத்துல தான் வளர்ந்து இருக்கிறோம். ரொம்ப அதெல்லாம் நோ டவுட். இப்ப நான் பேசுறது வந்து நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன், ஆனா நம்மள பாக்குறவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. பட் இந்த 3 விஷயத்தை லிங்க் பண்றதுடைய ரியல் டைம் டேட்டா ப்ராசஸ் வந்து ஏஐ மூலமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கம்யூனிகேஷன் நெட்வொர்க் மூலமாகவும் சரி, அதே சமயத்துல வந்து இந்த இமேஜை ப்ராசஸ் பண்ணி யூடியூப்ல வந்து அப்லோட் பண்றது, டைரக்டா லைவா அப்லோட் பண்றதுக்கு, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஏஐ வந்து ஏதோ ஒரு வகையில வந்து நமக்கு வந்து யூஸ் ஆயிட்டு தான் இருக்குது. ஆனா இதோடைய அடுத்த என்ஹான்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா வெர்ச்சுவல், அதாவது இப்ப இருக்கிற இது நம்ம வாட் எவர் வி ஆர் ஃபீலிங், நம்ம இருக்கிற ரியல் டைமை வந்து அப்படியே நம்ம ஃபீல் பண்றது, வெர்ச்சுவலா ஃபீல் பண்ற அளவுக்கு வந்து ஏஐ உடைய அடுத்த டைமென்ஷன் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் அட்டன் பண்றது வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ கால் அட்டன் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு
எக்ஸிஸ்டிங் கிளாஸஸ் அட்டன் பண்ற மாதிரி வந்து ஒரு எஃபெக்டிவ்னஸ் இந்த வரையும் நம்ம வந்து இந்த ஒரு 6 மாசத்துல வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கோமே தவிர இன்னும் அந்த அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ண முடியல. ஏன்னா நம்ம அதுல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துட்டோம், ரொம்ப பழகிருச்சு. ஆனா அதே வந்து ஒரு ஏஐ யூஸ் பண்ணி இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வெர்ச்சுவல் ரியாலிட்டி, அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி எல்லாம் ஆட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அதுல டேட்டா ப்ராசஸிங்கும் சரி, இமேஜ் ப்ராசஸிங்கும் சரி, இன்னும் நல்ல அதை வந்து எம்புடட் பண்ணி வந்து கரெக்டான ஒரு ரியல் நம்ம வாட் எவர் நம்ம அந்த ட்ரெடிஷனல் வே எப்படி கிளாஸ் அட்டன் பண்ணமோ அதே மாதிரி நம்ம வந்து அட்டன் பண்ணலாம். இது ஒரு சினாரியோ. அதே மாதிரி வந்து பேங்கிங் அப்ளிகேஷன், இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க்ல ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்து ஒன்று பண்றோம் அப்படின்னா உடனே நமக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து வந்துருது. அதே வேற யாராவது நம்மளுடைய இது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு இப்போது எஸ்எம்எஸ் அலர்ட் வந்துருது. இதெல்லாம் வந்து ஒரு 5 to 10 இயர்ஸ் முன்னாடி இல்ல. ஆனா இப்போ நமக்கு வந்து அந்த இதுக்கு உடனடியா ரியல் டைம்ல நம்ம வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இஆர்பி, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து இது சிஆர்எம், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், அப்புறம் முக்கியமா பாத்தீங்கன்னா இது இ காமர்ஸ். ஸோ இ காமர்ஸ்ல எலக்ட்ரானிக் காமர்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ அமேசான், பேபால், ஐ மீன் அவங்க எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஒரு கஸ்டமருக்கு வந்து என்ன வேணும், என்ன வேணாம், என்ன தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி தே ஆர் டிசைடிங். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய டேட்டா வச்சு அவங்க ஒர்க் பண்ணி அதுக்கு மூலமா அவங்க வந்து தே ஆர் ப்ராசஸிங் இட். நமக்கு கூட தெரியாது நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன பிடிச்ச கலர் இருக்குன்னு சொல்லி நமக்கு யோசிப்போம். ஆனா அமேசான் கிட்டயும் கூகுள் கிட்டயும் நமக்கு பிடிச்ச கலர் என்னன்னு சொல்லி தெரியும் அவங்களுக்கு. ஸோ தே ஆர் ப்ராசஸிங் தட் மச் ஆஃப் டேட்டா. பட் இதெல்லாம் ஒரு வகையில பாசிட்டிவான இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சுன்னா தட் இஸ் அ சக்சஸ் ஆஃப் த ஏஐ. நல்ல அருமையான பதில் சார். ஆக்சுவலா நீங்க வந்து சிம்பிளாவே எக்ஸாக்டாவே சொல்லிட்டு இருக்கீங்க, அதுவும் புரியுற மாதிரி. இப்போ வந்து லைஃபை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வர போறோம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இந்தியாவோட ப்ராடக்ட் ஏதாச்சும் இருக்கா? கொஞ்சம் அதை நீங்க அதை பத்தி சொன்னீங்கன்னா தெளிவா இருக்கும். அதே மாதிரி நாங்க தெரிஞ்சுக்கலாம். நான் தமிழ் ரோபோட்டிக்ஸ் கிளப்ல நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அந்த விஷயத்தை நீங்க பதிவு பண்ணீங்கன்னா இருக்கும். ஓகே. ஆஃப்டர் 2K ப்ராப்ளம்க்கு அப்புறமா கேக்குதுங்களா பாலாஜி நான் பேசுறது? கேக்குது சொல்லுங்க. ஓகே ஓகே. 2K ப்ராப்ளத்துல தான் வந்து நம்மளுடைய Y2K ப்ராப்ளம் தான் வந்து இந்தியனுடைய ஐடி செக்டர்ஸ் எல்லாமே டெவலப் ஆச்சு. சிடிஎஸ்ல இருந்து டிசிஎஸ் எல்லாருமே வந்து Y2K ப்ராப்ளத்துல தான் வந்து, ஏன்னா அந்த இயர் கன்வர்ஷன் அது வெறும் 2 டிஜிட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இயர் வந்து 3-4 டிஜிட்டா கன்வெர்ட் ஆன டைம்ல தான் வந்து நம்மளுடைய சர்வீஸ் எல்லாமே இந்தியனுடைய சர்வீஸ் வந்து வேர்ல்டுக்கு வந்து தேவைப்படுச்சு, முக்கியமா யூகே அண்ட் யூஎஸ் கண்ட்ரிஸ். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நம்மளுடைய ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஐ மீன் இந்தியன் கம்பெனிஸ்ன்னு பாத்தீங்கன்னா சிடிஎஸும் வந்து இந்தியனுடைய ஆர்ஜின் இருக்கிற கம்பெனி தான், டிசிஎஸும் இந்தியன் ஆர்ஜின் இருக்கிற கம்பெனி. முக்கியமா பாத்தீங்கன்னா ஜோகோ, ஸோ அவங்க வந்து கம்ப்ளீட்டா இந்தியாலேயே வந்து வளர்ந்த கம்பெனி. ஸோ எல்லாருமே வந்து அவங்க கிளவுட் அப்ளிகேஷன் இருந்தாலும் சரி, அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய சர்வீஸ், வெப் சர்வீசஸ், அப்புறம் வந்து மல்டிபிள் டைம், அதாவது ரியல் டைம்ல வந்து வெப் சர்வீஸ் ஹேண்டில் பண்ற சர்வருடைய கெப்பாசிட்டி, ஸோ இது எல்லாமே வந்து ஈக்குவல் டு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். ஸோ அது எல்லாமே வந்து அவங்க ஏஐ இல்லாம அவங்க பண்றது இல்லை, ஏஐயும் உள்ள இருக்கு. அவங்களுடைய அல்காரதம்லும் சரி, அவங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷன் மாடல்ஸ் எல்லாமே ஏஐ உடைய அல்காரதம் கண்டிப்பா எஃபெக்டிவா பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி கம்பெனி இல்லாம ஹார்ட்வேர்ஸ் கம்பெனிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் HCL டெக்னாலஜிஸ், விப்ரோ, அவங்க இந்தியன் கம்பெனிஸ் தான் இவங்க எல்லாருமே. ஸோ இவங்களும் வந்து ஹார்ட்வேர்ல பிளஸ் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ்ல அவங்களுடைய கம்ப்யூட்டர்ஸ் பிளஸ் வந்து அவங்களுடைய ஆட்டோமேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சிஎன்சி அந்த மாதிரி மெஷினரிஸ்ல. ஸோ இது எல்லாமே வந்து ஏஐ உடைய இன்டகிரேஷன்லயும் போயிட்டு இருக்கு. அது இல்லாம வந்து இப்போ மொபைல் கம்பெனிஸ், அப்போ அந்த மாதிரி ஐ மீன் நம்மளுடைய இந்தியன் மொபைல் கம்பெனிஸ் நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து அந்த பிக்சருடைய ப்ராசஸ்லயும், கேமராவுடைய குவாலிட்டி, பிக்சர் ப்ராசஸ், அதுக்கப்புறம் பிக்சர் வச்சு அவங்க என்னென்ன வந்து ஏஐ அல்காரதம் யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து போட்டோ பிடிச்சோன்னா நம்ம ஏஜ் தெரியும், அப்புறம் நம்ம உடனே வந்து எடிட் பண்ணலாம். பிளஸ் வந்து அந்த ஏஐலயே ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்குமெண்ட் ரியாலிட்டி வந்து நம்ம போட்டோ பிடிக்கும் போது நமக்கு வந்து ஒரு கேப் ஒன்று வந்துடும் போட்டோல. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய ஏஐ அல்காரதம் வந்து நம்ம இந்தியன் கம்பெனிஸ் வந்து பண்ணிட்டு வராங்க. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து ஜியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஜியோ கம்பெனிஸ்ல இருந்து ஜியோ கிளாஸ்னு ஒரு இது வந்து லான்ச் பண்ணிருக்காங்க விஆர்ல. ஸோ அதுவும் வந்து ஒரு டேட்டா, ஐ மீன் இமேஜ் ப்ராசஸிங் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு ஏஐல ஒரு இன்டகிரேஷன் தான்.
ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஏஐல வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேங்கிங்ல ஆரம்பிச்சு இப்போ பாத்தீங்கன்னா எட்டெக் எஜுகேஷன் டெக்னாலஜிஸ் இப்போ ஒரு 6 மந்த்தா, அதே மாதிரி முன்னாடி வந்து ஆட்டோமேஷன்ஸ், இப்பயும் ஆட்டோமேஷன்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பேக்கிங்ல, அதாவது ஸ்டார்டிங்ல பேக்கிங்ல ஆரம்பிச்சு அந்த டெலிவரி வரையும் வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா ட்ரோன்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இப்பதான் வந்து 2017 மேலதான் ட்ரோனுக்கு வந்து இந்தியாவில பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. எப்படி வந்து ட்ரோனை வந்து எதுக்காக எல்லாம் ஆப்ரேஷன் பண்ண முடியும், கமர்ஷியலுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் இப்பதான் பாலிசி வந்து ஒவ்வொன்னா வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ அப்படின்னு பண்ணும்போது இன் ஃபியூச்சர்ல ட்ரோன்ஸ் மூலமாவே நிறைய விஷயத்த வந்து நம்ம வந்து சாதிக்கலாம். ஸோ அதுக்குடைய பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ இந்தியன் உடைய பாலிசிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் பண்ணிட்டு வராங்க. ஓகே சார், நீங்க வந்து நல்ல பதில் இருக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின்ஸாக தான் இது இருக்கும். இதோட நம்ம அடுத்தது இன்ட்ராக்ஷனுக்கு போக போகிறோம். ப்ராடக்ட்டை பற்றி பேசிட்டோம், லைஃப்பை பற்றி பேசிட்டோம், எஜுகேஷன் பற்றி பேசிட்டோம். ஃபைனல் டிசிஷன் சரிங்களா? எப்படி கொஸ்டின்ஸ்னா, சப்போஸ் நாங்கள் ஒரு ஒரு மினிஸ்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு கால் வருது சரிங்களா, ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றத ஜஸ்ட் ஒரு விஷன் சரிங்களா. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீதித்துறையா இருக்கலாம், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டா இருக்கலாம், டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டா இருக்கலாம். இதுக்கெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணா எப்படி நம்ம வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், ஐ மீன் தமிழ்நாடு பொசிஷனை எப்படி வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களோட கருத்தை நீங்க பதிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு ஏஐ எந்தூசியாஸ்டிக் இருக்கிறவங்களுடைய பொதுவான கருத்தா நான் வந்து ரெப்ரசென்ட் பண்றேன். ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. சோ ஒரு ஏஐ வந்து எல்லா ஃபீல்ட்லயும் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுடைய ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஐ கேன் கிவ் சம் இன்புட்ஸ். கண்டிப்பா சார். இப்போ வந்து டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா எந்த விதத்துல நம்ம ஐடில பாத்தீங்கன்னா ஏஐ வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடியே வந்து தேர் இஸ் எ பிக் அனௌன்ஸ்மெண்ட் ஏஐ வந்து பண்ணிட்டு வராங்க இம்ப்ளிமெண்டேஷன்ல. அதாவது யாரெல்லாம் வந்து டாக்ஸ் கட்டாம வந்து ஏமாத்துறாங்களோ அவங்களை வந்து மேனுவலா வந்து செக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால டேட்டா ப்ராசஸிங் பண்ணி அது மூலமா வந்து அவங்கள வந்து வார்னிங் கொடுக்கறதும் சரி, அதை அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை சீஸ் பண்றதும் சரி, எல்லா வகையத்திலையும் வந்து அதாவது நம்மளுடைய பாலிசி, கவர்மெண்ட் இருக்கிற பாலிசியை வந்து ஏஐ மூலமா வந்து என்ஃபோர்ஸ் பண்றாங்க ஐடி ஐ மீன் இன்கம் டாக்ஸ்ல. ஸோ இந்த விஷயத்த வந்து கவர்மெண்ட் ஆல்ரெடி ஸ்டார்டட், எக்கனாமிக் டைம்ஸ்ல போட்டிருக்காங்க, ஆர்டிக்கல் இருக்கு. பிளஸ் அது இல்லாம இது வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு நம்ம கண்ட்ரி வந்து கண்டிப்பா ஒரு டாக்ஸ் பேயிங் கண்ட்ரி தான், நம்ம எல்லாருமே டாக்ஸ் பேயர் தான். ஸோ ஒரு நார்மலா எக்கனாமிக்கலா அதிகமா இருக்கிறவங்க, ஐ மீன் நல்ல ஒரு ரிசோர்ஸ், ஐ மீன் நல்ல ஒரு வெல்த்தியா இருக்கிறவங்க வந்து டாக்ஸ் பே பண்ணாம இருக்கிறது வந்து அது ஒரு கண்ட்ரிக்கு ஒரு நல்ல வெல்த்தியான சுச்சுவேஷன் இல்லை. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து டாக்ஸ் வந்து அவங்கள வந்து பே பண்ற என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஏஐ மூலமா பண்றது வந்து நிறைய தப்பு வந்து குறைக்கும். ஏன்னா மேனுவலா பண்ணும்போது வந்து அவங்களுக்கு சில பிரைப்ஸ் எல்லாம் கொடுக்க சான்சஸ் இருக்கு. ஆனா அதுவா ஏஐ பண்ணி ரிசல்ட் கொண்டு வந்து அவுட்புட் கொடுத்துச்சு அப்படின்னா ஸோ இட் இஸ் ஈஸி டு ப்ராசஸ். அது மூலமா நம்பகத்தன்மை வந்து அதிகரிக்கும் ஐ மீன் ஐடி செக்டர்ல, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. ஓகே சார், அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சட்டத்துறையில நம்ம வந்து ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. நாம அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல சொல்யூஷன் கொடுக்க முடியுமா? ஏன்னா இந்தியாவில இன்னைக்கு வந்து சட்டம் பத்தி எனக்கு தெரியாதுங்க. அது வந்து நம்ம அது ஒரு பெரிய கடல். அது வந்து நீங்களே பாத்திருப்பீங்க வக்கீலுங்க பின்னாடி எத்தனை புக் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி. சோ எல்லாத்தையும் நம்ம ஆமா நம்ம வந்து எல்லாத்தையும் ப்ராசஸ் வேணா பண்ணி வைக்கலாம், எல்லாத்தையும் வந்து இ புக் ஆக்கி வைக்கலாம். பிளஸ் எல்லாத்தையும் வந்து ஈஸியா வந்து அவங்களுக்கு ஒரு சர்ச் இன்ஜின் வந்து ரெடி பண்ணலாம். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சட்டம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க கீவேர்டை என்டர் பண்ண உடனே அதோடைய ரிசல்ட் அது எங்கெங்க இருக்கு, ஏன்னா அவங்க போய் ரெஃபர் பண்ண முடியாது ஒவ்வொரு டைமும். ஒரு இந்தியன் லா வந்து அப்ப எழுதிட்டாரு, அம்பேத்கர் வந்து நிறைய எழுதிட்டாரு, அவருடைய படிப்பு எவ்வளவு படிப்பு அதை எழுதிட்டாரு. ஆனா ஒரு கம்ப்ளீட்டான ரெஃபரன்சஸ், அப்புறம் ஒரு சீக்கிரமா வந்து அதை சைட் பண்றதுக்கு, அப்புறம் சீக்கிரமா வந்து அதை ஒரு டேட்டா ப்ராசஸிங் பண்றதுக்கு வேணா நம்ம ஏஐ டூல் வந்து யூஸ் பண்ணலாம். மற்றபடி டிசிஷன் மேக்கிங் வந்து மேனுவலா தான் வந்து இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. ஏன்னா டிசிஷன் மேக்கிங் பொறுத்தவரை ஏஐக்கு உள்ள போயிருச்சுன்னா அது ஓகே, அது பார்ஷியாலிட்டி பார்க்காது, பட் ஆனாலுமே அது வெயிட்டேஜ் தான் கொடுக்கும். ஏ சைட்ல இவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு, பி சைட்ல இவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு, ஸோ நான் எந்த பக்கம் சாயணும் அப்படின்னு சொல்லி டிசிஷன் மேக்கிங் 1 or 0 வந்து நடக்கும். பட் அங்க வந்து நம்ம வந்து அந்த ஹியூமன் வேல்யூவை பார்க்கணும்.
கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதுக்கு வந்து வீக் ஏஐ முடியாது, ஸ்ட்ராங் ஏஐ தான் இருக்கணும். ஸோ ஸ்ட்ராங் ஏஐ நாம தான். ஸோ ஒரு ஹியூமனால தான் வந்து அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் பவர் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து பட் ஆனா டேட்டா ப்ராசஸிங்க்கு வந்து கண்டிப்பா சட்டத்துறையில ஏஐ வந்து பாசிபிள் இருக்கு, யூஸ் பண்ணலாம், பண்ணிட்டு இருக்காங்க நிறைய. ஃபார் எக்ஸாம்பிள் சில எக்ஸ்பர்ட் சிஸ்டம் எல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க சட்டத்துறையில. ஸோ அது இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். ஓகே சார், உங்கள் பதில்கள் வந்து உங்களோட நிறையா லேர்ன் பண்ணியிருக்கோம். நிறைய கொஷின்ஸுக்கு பொறுமையாக பதில் சொல்லியிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் தமிழில் நல்லா தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இவங்களுடைய நோக்கமும் அதுதான், தமிழில் வந்து கற்றுக்கணும், தாய்மொழியில் வந்து டெக்னாலஜி சொல்லி தரணும்னு தான் தமிழ் ரோபோட்டிக்ஸ் கிளப்போடைய ஃபஸ்ட்டு மிஷனே அதுதான். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லி டெக்னாலஜிஸ் வந்து புரிய வச்சுருக்கீங்க, நிறையா அவேர்னஸ் மாதிரியே சொல்லியிருக்கீங்க. ஸோ தமிழ் ரோபோட்டிக்ஸ் கிளப்போட இன்னைக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இன்ட்ராக்ஷன். நீங்கள் வந்து கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க, அதுக்கும் நீங்கள் வந்து ஆடியன்ஸ் கிட்ட என்ன எதிர்பார்க்கலான்றத பார்ப்போம். சரிங்களா? பாலாஜி, எதனா கொஸ்டின் இருக்குங்க ஆடியன்ஸ்ல இருந்து? பாலாஜி. Yes, we have a couple of questions, sir. One, actually, we started the session saying it's a bilingual, Tamil English ரெண்டுமே இருக்கும்னு. We have few people from Middle East also. So they were unable to follow. So please excuse us this time, sir. We'll make sure this is not repeated next time. So we have one interesting question from the audience, sir. I'll read out to you. Sometimes world chess champions were defeated by supercomputers. So whether these computers are having weak AI or strong AI? The supercomputer is a data processing power. It is a power. For example, இப்போ நம்மளுடைய டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மொபைல் ஃபோன்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம மொபைல் ஃபோன் போதும். பட் அதுவே வந்து ஒரு 10,000 மொபைல் ஃபோன் இருக்கிற டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மொபைல் ஃபோனோ இல்லை ஒரு கம்ப்யூட்டரை வச்சு பண்ண முடியாது. அது ரியல் டைம்ல கிடைக்காது, டிலே ஆகும். ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர் இட்ஸ் பிலாங்ஸ் டு டேட்டா ப்ராசஸிங் ஸ்பீடு. ஸோ அதுக்கும் ஏஐக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இருக்கு, பட் ஆனா இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ரிலவென்ட் டு ஏஐ. ஏஐ இல்லாத டைம்லயே வந்து we have emerged with சூப்பர் கம்ப்யூட்டர். அது வந்து ஃபார் சயின்டிபிக் கம்ப்யூட்டேஷன். அப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இந்திய மக்கள் தொகை அந்த மாதிரி ஒரு பெரிய லார்ஜ் டேட்டா வந்து ஹேண்டில் பண்றதுக்காக சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா அது பிக் டேட்டான்ற ப்ராசஸ்ல வந்து போயிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் தவிர இது ஸ்ட்ராங் ஏஐ வீக் ஏஐல கிடையாது. இது வந்து டேட்டா ப்ராசஸிங் ஸ்பீட் பொறுத்து தான். Okay, sir. Thank you, sir. Thanks for the questions. So thanks for your answer. Any other questions from participants, you can type in. So, sir, apart from that, to paraphrase, நிறைய விஷயம் already Balaji has already raised very interesting questions in terms of industry as well as in terms of education. So, இப்போ so many people after passing +2, they must be wondering in domain எடுக்கலாம் அப்படின்றது. The major is they will choose the existing one. Computer science or civil, mechanical or IT, இந்த மாதிரி ECE இது மட்டும் தான். So how is there any advice that whether they have to take on a value added course or any specific course related to artificial intelligence, specific in universities or India நம்மளோட? Yes. Actually, in whatever I am working in the SRM Institute of Science and Technology, Kaatangalathur, we have nearly 4 to 5 campuses in India. ஸோ எல்லா கேம்பஸஸ்லயுமே இப்போ மேக்ஸிமம் வந்து பிடெக் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வந்தாச்சு. மேக்ஸிமம் எல்லா கேம்பஸ்லயுமே பிடெக் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வந்தாச்சு. ஸோ அதுல வந்து ஒரு 60ல 120 டேக்ஸ் வந்து எடுக்கிறோம். ஆல்ரெடி 2 years வந்து போயிட்டு இருக்கு அந்த கோர்சஸ் வந்து. ஸோ அது வந்து அவங்களுடைய பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் பொறுத்த வரையும் நேக் அக்ரிகேஷன்ல தான் டாப் ரேங்கிங்ல இருக்கு. நேக்ல வந்து A++ல இருக்கு. ஸோ அது வந்து கிரீன் கேம்பஸ். ஸோ எல்லா லேப் ஃபெசிலிட்டியும் வந்து இருக்கு. இப்போ நமக்கு வந்து கோவிட் இஷ்யூன்றதுனால எல்லா லேர்னிங்க்கும் வந்து ஆன்லைன் லேர்னிங் வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ எவ்ரி ஒன் இஸ் வெல் ட்ரெயின்ட் ஃபார் ஃபேக்கல்டிஸ் ஆர் வெல் ட்ரெயின்ட் ஃபார் ஆன்லைன் லேர்னிங். தே ஆர் ரெடி டு டெலிவர் த கண்டென்ட் அட் எனி டைம். ஸோ அந்த மாதிரி வி ஆர் கோயிங் ஃபார் ஆன்லைன் லேர்னிங். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, ஐஐடிஸ் அந்த மாதிரி. தே ஆர் டைரக்டா வந்து தே டோன்ட் ஹாவ் ஏஐ. Some IITs, but every college is having IITs having BTech in computer science engineering. So BTech in computer science engineering எடுத்து ஏஐல வந்து ஒரு இது வந்துரும். அவங்களுக்கு ஒரு 1 or 2 சப்ஜெக்ட்ஸ் வரும், மேபி எலக்டிவா வரும், சில கோர் சப்ஜெக்டாவும் வந்து வரும். அது டிபெண்ட்ஸ். கம்ப்ளீட்டா ஏஐ மட்டும் படிக்கணும் அப்படின்னா ஆல்சோ தே கேன் டு இட்.
Okay, sir. Okay, sir. So we have one more question. What about the future in automobile for AI? Already going for automatic cars. I need more information about that. So it's a very interesting from one of our followers. Yeah, So it he's is more completely interested. based on my theoretical knowledge only I can tell, because I don't have any practical knowledge in automobile sector. Based on the theoretical knowledge and updates in our news source and in internet updation only I can tell that. I mean, automobile sectors, there's a very emerging technology in AI particularly. The ultimate goal is driverless car. There is no other Yes. than that. Driverless Yes. car. But driverless Automation. காருக்கு வந்து நிறைய they have to process the data. Same kind of intelligence எப்படி வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும், அதே சேம் கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வேணும். அதே சமயம் ஹியூமனிட்டி வேணும். ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணணும். நம்ம ஹியூமன் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஒரு பூனை வந்தாலே ஆடு வந்தாலே வந்து நிற்கும். ஆனா வந்து அந்த மாதிரி அல்காரிதம் செட் பண்ணல. ஒன்லி ஹியூமன் வந்தா மட்டும்தான் வந்து கார் நிக்கணும் அப்படின்னு சொல்லி அல்காரிதம் செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த நாய்க்குட்டியுடைய பூனைக்குட்டியுடைய லைஃபும் போயிடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப இட்ஸ் அ வெரி கிரிட்டிக்கல் திங் டு இம்ப்ளிமெண்ட் எவ்ரி எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் த சக்சஸ் ஃபார் ஆட்டோமொபைல் செக்டர் ஏஐ. அது இல்லாம இப்போ பாத்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரிக்கல் கார் வந்து எமர்ஜிங் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் கார்ல வந்து அதனுடைய மோட்டார் அந்த மாதிரி விஷயத்துல வந்து ஏஐ மோட்டார் மட்டும் கிடையாது, லைட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு அவனுடைய டிரைவிங் ஸ்கில்ல, அதாவது எவ்வளவு தூரம் வந்து டிரைவிங் வந்து ஸ்கில்ல டிரைவ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பாக்குறதுக்கு வந்து ஏஐ வந்து நிறைய யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு யூடர்ன் வந்து போற இடத்துல எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க, அவங்க வந்து பிரேக்கை கரெக்டா ஹேண்டில் பண்றாங்களா, ஆக்சிலேஷன்ல எவ்வளவு நேரம் கால் வச்சிருக்காங்க, ஸோ அந்த மாதிரி கியர் கரெக்டா ஷிஃப்ட் பண்றாங்களா, இந்த மாதிரி விஷயத்த அவங்களுக்கே தெரியாம ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் யுவர் டிரைவிங் ஸ்கில், அந்த மாதிரி வந்து ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட், இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஏஐ சில கார்ஸ் கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கார் கம்பெனிஸ்ல நிறைய கார் கம்பெனிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டாடா ஆல்சோ இனிஷியேட்டட் எலக்ட்ரிக்கல் கார். ஸோ அதுலயும் ஏஐ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சென்சார்ஸ், முக்கியமா சென்சார்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகாம எப்படி வந்து பண்ணலாம், அந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா யாருக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் போகணும், அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும், அதை வந்து ஒரு இந்த மாதிரி கிளைம் பண்றதுக்கு, ஆக்சிடென்ட் இன்கேஸ் ஆச்சு அப்படின்னா எந்தெந்த பாட்டெல்லாம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அதை இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கு வந்து ஸ்பீடா கிளைம் பண்றதுக்கு வந்து ஏஐ வந்து யூஸ் பண்றாங்க. ஐ மீன் அந்த பார்ட் அதெல்லாம் எவ்வளவு தூரம் வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லியதுக்கு போட்டோஸ் மூலமாவே அதை வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நிறைய ஏஐ வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு ப்ராக்ரஸ் இருக்கு. பட் அல்டிமேட் ஃபியூச்சர் வந்தீங்கன்னா அது வந்து டிரைவர்லெஸ் கார் தான், இஸ் எட் டு கோ. Okay, thank you, sir. Thank you so much. I think Manoj, you got your answer. So another question I have in my mind is, towards education sector, we have practical challenges now for the adaptation. As you have mentioned, most of the institute or most of the people have adopted themselves for this online education module. But it cannot be suitable for all the domains. For example, for robotics and drones, where it's going to be practical. Most of the modules we teach is practical, so we cannot, even we wish to, but we cannot change it to online modules. But apdi irukumbodhu AI is something like, even for student or working professionals or aspirant of learning AI irukumbodhu, there are course modules online. Yeah, so is there anything that you can give it to the resource, like online materials or online modules? We can share it with the participants. Yes, I got your point. Actually, it's a very new issue for a world, complete world. ஏன்னா இதுவரையும் வந்து நம்ம ஆன்லைன் லேர்னிங் அப்படின்னா ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுவாங்க, அந்த வீடியோ பார்ப்போம், இல்லைன்னா வீடியோல டைரக்டா வருவாங்க. மற்றபடி ப்ராக்டிகல்ஸ் எல்லாமே வந்து நம்ம நேரில் போயிட்டு தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் வந்து எவ்ரி ஒன் இஸ் கம்ஃபர்டபுள். ஓவராலா பார்க்கும்போது ஐ மீன் எம்ஐடில இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்து டியூ டு த கோவிட் இஷ்யூவால some problem we are facing. Okay, so that is a good only. I mean, what the meaning, what actually I mean it. So that makes some innovation. So Zoom அப்படின்ற ஒரு விஷயம் இதுவரையும் கேள்விப்படவே இல்லை. பிப்ரவரிக்கு முன்னாடி வரை ஜூம் பண்ற ஒரு விஷயம் நமக்கு என்னன்னே தெரியாது. பட் நவ் we are using it.
ஸோ அந்த மாதிரி வந்து இட் இஸ் குட் ஃபார் இன்னோவேஷன். ஒரு செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா தான் வந்து நிறைய இன்னோவேஷன் வந்து நம்ம வேர்ல்ட்லயே வந்துச்சு. வார் அப்படின்றத நம்ம நினைக்கிறோம், பட் ஆனா வார்ல தான் கம்ப்யூட்டரே கண்டுபிடிச்சாங்க. அதுக்காக தான் அந்த டேட்டா ப்ராசஸிங்காக தான் வந்து கம்ப்யூட்டரே கண்டுபிடிச்சாங்க. ஸோ எவ்ரி நெகட்டிவ் ஹேவிங் சம் இம்பாக்ட், சம் பாசிட்டிவ் இம்பாக்ட். அந்த வகையில பார்க்கும்போது நீங்க சொல்ற டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து ஆடிட்டரி லேர்னிங், அப்புறம் வந்து விஷுவல் லேர்னிங். ஸோ அந்த ஆடிட்டரி லேர்னிங், விஷுவல் லேர்னிங் ரெண்டுமே வந்து வி கேன் கிவ் பை ஈவன் த 2D கால்ஸ். 2 டைமென்ஷன்ல வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம். பண்ண முடியும். கெனஸ்டிக் லேர்னிங்னு சொல்லியிருக்கு. கெனஸ்டிக் அப்படின்னா வி ஹாவ் டு டூ சம் எக்ஸ்பிரிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் லேப் எக்ஸ்பிரிமெண்ட், அப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸ்பிரிமெண்ட், பிசிக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட், அப்புறம் ஆட்டோமொபைல் செக்டர்ல இருக்கிற, அப்புறம் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் வெர்ச்சுவல் லேப்ஸும் சிலது பண்ணிட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டும் தேர் ஆர் சோ மச் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெர்ச்சுவல் லேப்ஸ். ஸோ அதுவும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இன்ஸ்டிடியூஷனும் தேர் அடாப்டிங் ஃபார் வெர்ச்சுவல் லேப் இன் திஸ் கோவிட் சிச்சுவேஷன். வெர்ச்சுவல் லேப்ல பாத்தீங்கன்னா அதுவும் 2D ஸ்கிரீன்ல தான் இருக்கும். 2D ஸ்கிரீன்ல நம்ம என்னென்ன பண்ண போறோமோ சிமுலேஷன் அது எல்லாமே சிமுலேஷன் மாடலா இருக்கும். ஸோ ஒரு ஐசி ஒர்க் பண்றது எப்படின்னா, ஐசில போய் ஒர்க் பண்றது வந்து சிமுலேஷன்ல போயிட்டு கிராபிக்ஸ்ல யூசர் இன்டர்ஃபேஸ்ல இருக்கும், ஜியூஐல இருக்கும், அதை நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் இன்னோவேஷன் ஆல்ரெடி தேர், அண்ட் சம் ஆஃப் த இன்னோவேஷன்ஸ் ஆர் இன்டகிரேட்டிங் ஃபார் த கெனஸ்டிக் லேர்னிங் பர்பஸ். ஸோ நம்ம செய்யற விஷயத்தை பொறுத்து நம்ம லேர்ன் பண்றது. ஸோ அதுதான் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. அண்ட் ஸ்டில் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் லாட் ஆஃப் இன்னோவேஷன் இன் கெனஸ்டிக் லேர்னிங். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னமும் வந்து ஒரு காரை கம்ப்ளீட்டா வந்து டிஸ்மேண்டில் பண்ணி திருப்பம் வந்து அதை அசம்பிள் பண்றது அப்படின்ற விஷயம் வரையும் வி கேன் கோ ஃபார்வர்ட். ஏன்னா ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் செக்டர்ஸ்ல இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா தே ஹாவ் டு கோ ஃபார் த ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஈவன் மெடிக்கல் செக்டர்ஸ்ல வந்து அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் செய்யறதுல இருந்து அவங்க எல்லாமே வந்து பிசியோதெரப்பில இருந்து தே ஹாவ் டு டூ சம் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங். அந்த ஒரு டச்ல இருக்கணும் அவங்க. ஸோ இப்போ வந்து அவங்க கம்ப்யூட்டரால மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்படின்னா they have to go for some kind of innovation. ஒரு virtual reality platform இருக்கு. ஸோ அந்த மூலமா they can go forward. ஸோ கண்டிப்பா இன்னோவேஷன்ஸ் வரும். கெனஸ்டிக் பிளாட்ஃபார்ம்ல ஒரு பெரிய இன்னோவேஷன்ஸ் வந்து காத்திருக்கு. அது எப்படி பண்ண முடியும்னா வெர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமா பண்ண முடியும். கண்டிப்பா. ஸோ வெர்ச்சுவல் ரியாலிட்டி அகைன் people there is no awareness ன்னு சொல்லலாம் நம்ம, even with the ஆமா. ஏன்னா ஒரு ஏஐ ஒரு அட்டானமஸ் கிடையாது. ஏஐ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அது வந்து இட் கிவ் சப்போர்ட் டு த ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்டு. அது ஏஐயால தனியா இயங்க முடியாது. அது வந்து ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் இட் கிவ் சம் ஸ்மார்ட்னஸ். அப்படிதான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். Yes, very well said. ஏன்னா virtual reality as well as augmented reality எல்லாமே as of now only entertainment, ஒரு கேமிங்காவோ ஆர் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஈவன் any kind of audience with the students as well as with the industrialists. But we need to start seeing that as a different subject, or அது ஒரு research oriented domain அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாவே I think we can see that kind of innovations that you spoke about நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. So I think I lost you, sir. Hello? So I think he's having some internet connection, some technical glitch. But with the audience, do you have any other questions? Yes, Mohammed, can you please shed some light on the intersectional aspects of AI education and language pedagogy? Okay. Yes, Balaji. Now I am on the line. Okay. So power poirichi. Okay, sir. We have another couple of questions with the audience. Mr. Mohammed Azad. I will get back. Just a minute. Okay, sir. Sure. So meanwhile, while sir is getting back, so we have mentioned one particular thing. Whatever the pandemic or war or any negative things happening across the globe, there is always a scope for a better outcome, or there is a scope to, there is a chance to rise again and to come up like never before, especially in terms of technology, science and technology. That's what has happened. Nam history therapy பார்க்கும்போது அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஈவெண்ட், ஒவ்வொரு hazard and ஒவ்வொரு bad situation, either it is natural or man-made disaster kaprama. So definitely there, when we look back at the history, there is a scope that the mankind has come up very well. So this is the time for that innovation, as Sir was talking about.
Sir, is it okay now? Can we resume the session? Okay then. Your voice is not audible properly. Check பண்ணிக்கங்க. No, sir. Okay. Yes, I now think. Okay, Yes, you yes, can hear, now right? Yeah. Okay. Yeah, please. So we have a question from our participants. It's can you please shed some light on the intersectional aspects of AI and education? How people like me who are from the field of linguistic education can familiarize themselves with the principles of AI and the practical implications in our field. So where to start? Okay. So the means, is it audible, right, Balaji? Yes, very clear, sir. Okay. So the thing is, for linguistic sectors, they have to start with from the compiler design. So compiler design is actually for the the programming purpose. They have to start with some kind of compiler design, and slowly they can go for NLP, like natural language processing. It is whatever the Google is doing. That's a completely natural language processing. Google search engine, right? So whatever the search engine is doing, it's a completely natural language processing. So that way they can enhance the knowledge in NLP, and slowly they can move for classification and clustering and those things. Right. So they can start with initially, particularly for compiler design. Then they can go with along with the NLP or those things. There are a lot of tools is available in NLP. Okay, yeah, sure, sir. So thank you so much for your answer, sir. So we have another 5 minutes. We are about to close our session. So okay. I think it's been a very wonderful session. Like even for us as well as for the participants, it's something very new. Even though we are calling experts from different field, today it's a very interesting subject. Artificial intelligence, எல்லாருக்கும் ஒரு obsession இருக்கும் because we watch so many movies and science fiction books and all. But when it comes to practical life, அதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை நான் ஏஐ பொறுத்த வரையும் நான் சொல்றேன். ஏஐக்கு நிறைய நம்ம ஃபேன்சியா அதை நம்ம பாக்குறோம். அது அதுக்கு மேல ஒரு மயக்கம் இருக்கு. அந்த ஏஐ ஏதோ ஒரு ஃபீல்டு, அந்த ஒரு படத்துல எல்லாம் காட்டுவாங்க, ஹாலிவுட்ல காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு மயக்கம் அது மேல இருக்கு. மயக்கத்துடைய தயக்கமும் இருக்கு. அதை நம்ம செய்ய முடியாது, நம்ம தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. சோ அந்த மயக்கத்தோட தயக்கம் இல்லாம இருந்ததுன்னா கண்டிப்பா ஏஐல இந்தியா எங்கேயோ போயிடும். ஏன்னா இந்தியன்ஸுக்கு இருக்கிற கிரியேட்டிவிட்டியில பாத்தீங்கன்னா ஏஐ உடைய ரோல் ரொம்ப அதிகம். ஏஐ யூஸ் பண்ணி அவங்க இந்தியன்ஸ் உடைய கிரியேட்டிவிட்டி நிறைய பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு மொபைல் ஆப் பண்ணலாம். ஏஐ அந்த அளவுக்கு இட் இஸ் வைட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை நம்ம அந்த தயக்கம் இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ அந்த தயக்கத்தை விட்டுட்டாங்க அப்படின்னா everyone will get their on board in AI. Yes, kandipa sir. Because even the questions whenever the students or working professional come up to our company, வந்துட்டு இந்த மாதிரி கோர்சஸ் இல்ல என்ன கோர்சஸ் இருக்குன்னு கேட்கும்போது the first hesitation is I don't know anything about this before. எனக்கு இதுக்கு முன்னாடி இதை பத்தி நாலேஜ் கிடையாது. பட் how do I learn it? இப்போ நம்ம சொல்ல மாதிரி இங்கிலீஷ் from alphabet we started. அப்பதான் நம்ம ஒரு essay ஒரு புக் எழுதுற அளவுக்கு நம்ம வரும். Similarly with any journal or any other research works, so they know they have the basic foundation and then they have the research foundation. So in the new technology skills la always this hesitation is there. Neenga solra mari there is an obsession as well as or hesitation irukku. Once they removed adoda reason is because we didn't have the exposure before. Nammaloda earlier education la till now we never been taught or நம்மளுக்கு அந்த எக்ஸ்போஷர் இல்லை. இப்பதான் அது ஒரு லாஸ்ட் 5-6 years தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். And அதனாலதான் அந்த hesitation. But as you said, very well said. இல்ல, you can conduct lot of workshops and lot of awareness in AI. What are the things you can do it and they can dream it actually. ஒரு படம் வரையறதுக்கு ஒரு சின்ன ஒரு காம்படிஷன், ஒரு படம் வரைகிற காம்படிஷன், ஒரு பொல்யூஷன் ரிலேட்டடா ஒரு படம் வரைங்க அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் வரைஞ்ச படத்துல 100 டிஃபரன்ஸ் இருக்கும். யாருமே ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் வரைஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ தட் இஸ் த சேம். ஸோ அவங்களுடைய நாலேஜ் அப்ளை பண்றதுக்கு மெத்தட் தே கேன் அப்ளை இட். ஒன்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா தே கேன் டூ எனி திங். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வர வைக்க வேண்டியது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுடைய பொறுப்பும் இருக்கு. செகண்ட், உங்களை மாதிரி ஒரு சோஷியல் கிளப்ஸ், இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலான கிளப். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழுக்கான ஒரு ரோபோட்டிக்ஸ் கிளப் அப்படின்றது ரொம்ப பெருமையான விஷயம் நமக்கு.
ஸோ ஒரு ஏன்னா ஒரு லாங்குவேஜ் வச்சுதான் நம்ம வந்து மாநிலத்தை பிரிச்சிருக்கிறோம் நம்ம இந்தியால. அதே சமயத்துல வந்து ஒரு லாங்குவேஜை வச்சு ஒரு டெக்னாலஜியை வந்து நீங்க இன்டெகிரேட் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ யூ ஆர் டூயிங் எ வெல் குட் ஜாப். ஸோ அதை வந்து நம்மளுடைய உலக தமிழருக்கு கொண்டு போகணுன்றதுதான் என்னுடைய விருப்பம். கண்டிப்பா சார், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா இதுதான், பிகாஸ் மெனி பீப்புள் திங்க் அகெயின் டெக்னாலஜி எஜுகேஷன்ல இங்கிலீஷ் மஸ்ட் ஒரு குளோபல் லாங்குவேஜ்ல தான். பட் இட்ஸ் நாட் லைக், பிகாஸ் ஸ்கில் எஜுகேஷன் டெக்னாலஜி எல்லாமே நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணா கத்துக்கலாம். ஸோ த நேம் வை வி கெப்ட் தமிழ் ரோபோட்டிக்ஸ் கிளப் தான் டு கிரியேட் அவேர்னஸ். இப்போ வாட் வி டூ இஸ் இன் டெல் schools and colleges-க்கு we provide workshops, seminars and awareness program and all this upcoming technologies, robotics, drones, AI, 3D printing. ஏன்னா நாம அதை மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பட் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் ஷுட் நாட் திங்க் தட் அது ஒரு 5 வருஷம் திருப்பி வந்து நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்றது தான் த மெயின் விஷன் வந்து தமிழ் ரோபோட்டிக்ஸ் கிளப். சிமிலர்லி வித் அசிமோ குளோபல் டெக்னாலஜிஸ் we work on both the model, profitable, non-profitable model பண்ணிட்டு இருக்கோம். ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்றது, செமினார்ஸ் பண்றது, and we have annual programs with the colleges, diploma and certified program, 45 hours duration and up to 160 hours duration we have on all these domains. So the main vision is to impact as many life, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் எவ்வளோ இன்ஸ்டியூட்ஸோட டைப் பண்ணி நம்ம எஜுகேஷனை வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்க முடியும். பிகாஸ் there is no textbook or there is no framed curriculum till now, because it will take time. நம்மளோட இது இப்போ கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் மெனி இனிஷியேட்டிவ், அடல் டிங்கரிங் லேப் இந்த மாதிரி வந்து ஸ்கூல்ஸ்ல ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபண்டிங் வைஸ், விச் மீன்ஸ் தே ஆர் வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ அதில் நம்மள மாதிரி கம்பெனிஸ் இப்போ தமிழ் ரோபோட்டிக்ஸ் கிளப் we call for all the robotic company. It is not we don't want this to be a single company நாம பண்ணணும் இல்லை அந்த மாதிரி வந்து it is an open source. நம்ம நிறைய கம்பெனிஸ் அண்ட் நிறைய டீம் நம்ம கொலாபரேட் பண்ணோம்னா we can impact more number of students and more number of educators எல்லாமே நம்ம பண்ணலான்றது நம்மளோட. As you said, we are having talks with US and Qatar and other countries for to bring all the robotics club, Tamil robotics club in one single umbrella. Okay. So let's see, that will be the next session. So I think we have almost come to the end of the session, sir. So thank you so much for your time. It's really pleasure talking to you and sharing this experience. Balaji sir, you can give a vote of thanks to our sir and we can end up the session. கண்டிப்பா அவருக்கு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் தமிழ் ரோபோட்டிக்ஸ் கிளப் ஒன் ஆஃப் தி மென்டராக உங்களை வந்து உங்களை நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். ப்ளீஸ் உங்கள் ஷேர் வேறு கண்டிப்பாக வந்து லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வரணுன்றது தான் தமிழ் ரோபோட்டிக்ஸ் கிளப்போடைய எண்ணங்கள், சரிங்களா? ஏன்னா சிங்கிள் மேன் வளர்றதை விட ஒரு குழுவாக சேர்ந்தால் தான் இதை வந்து நம்ம வந்து மாற்ற முடியும். தாய்மொழியில் கற்றால் மட்டுமே மாற்றம் வரும்ன்றது என்னுடைய கருத்து. அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்து இதை சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களோட ஒரு தாய்மொழியில் நான் கற்றவன் என்ற முறையில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவசிந்தாமணி, திருக்குறள் என கற்று அதை அதனுடைய இன்பத்தை பருகியவன் என்ற முறையில் கண்டிப்பா இந்த ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற செயற்கை நுண்ணறிவும் கண்டிப்பா தமிழ்ல வந்து பிரகாசிக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஸோ தமிழ் ரோபோட்டிக்ஸ் கிளப் இனிஷியேட் பண்ற எல்லா விஷயத்துக்கும் என்னுடைய சப்போர்ட் இருக்கும். அண்ட் எஸ்ஆர்எம் உடைய லேப்ஸ் பிளஸ் வந்து நீங்க எந்த வகையில வந்து ஒர்க் ஷாப் ஏதாவது கண்டக்ட் பண்ணணுமோ இல்ல எந்த வகையில வந்து பீப்புளுக்கு டைரக்டா இம்பாக்ட் பண்ண முடியுமோ, ஒரு அவேர்னஸும் பிளஸ் ஒரு டெக்னிக்கலா ஒரு சேலஞ்சு, ஹேக்கத்தான்ஸ், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து டைரக்ட் பீப்புளுக்கு டைரக்டா வந்து இம்பாக்ட் பண்ண முடியும் எல்லா விஷயத்துக்கும் ஷூர்லி ஐ வில் கிவ் அ சப்போர்ட். ரொம்ப நன்றி சார். ஏன்னா நன்றிகள் சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இட்ஸ் கிரேட் டைம். தமிழ் ரோபோட்டிக்ஸ் கிளப்போட மிக்க 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 நன்றி சார். வணக்கம் சார். ஓகே, வணக்கம், நன்றி.